ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு ஹிந்தி பயோபிக் ட்ராமா தான் ஷக்கீலா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையாளமில் ஃபேமஸான ஷக்கீலாவோட கதையை தான் பயோபிக்காக எடுக்க நினச்சிருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 1999 பீரியடில் மலையாளமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஷக்கீலாவை வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பான் ஆக்டர். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொடியூசரும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டரும் வந்து நான் அவங்கள வச்சு படம் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்தில் வந்து ஷக்கீலாவோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, நம்மளோட பயோபிக் ஃபிலிமை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வச்சு வந்து படத்தை எடுத்தாதான் நம்மளோட நிலைமை எப்படி, நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேரக்டரை அப்ரோச் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அந்த டேரக்டருமே வந்து நான் எப்படிப்பட்ட விருது வாங்கின டேரக்டரு, உன்னோட வந்து கதையை நான் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து இது என்னோட ஸ்டைலில் தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாப்புல. ஸோ அதனால அந்த உண்மையை மட்டுமே பேச வைக்கக்கூடிய நாக்காலஜி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு வச்சு அவங்களோட கதையை நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர் கேட்குறாங்க ஒன் பை ஒன்னா. ஸோ ஒரு 9 வருஷத்துக்கு பின்னால் அவங்களோட லைஃப்பில் வந்து எந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எப்படி இந்த தொழிலுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ஆக்டர்ஸாக சீக்கிரமாகவே ஃபேமஸ் ஆகிற பட்சத்தில் எந்த மாதிரியான எதிரிகள்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க இவங்களுக்கு லைஃப்பில் எந்த மாதிரியான குடைச்சல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துருக்க சொல்லியிருக்க படம் தான் த ஷக்கீலா. ஸோ இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பயோபிக் ஃபிலிம் இவங்க சொல்லியிருந்தாலுமே பார்க்கறதுக்கு ஒரு பயோபிக் ஃபிலிம் மாதிரி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி ஃபிக்ஷனலாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் மாதிரி தான் இந்த படத்தோட கதை அமைக்கப்பட்டிருக்கு. படத்தோட கதையுமே போகுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, எனக்கு ஹீரோயினோட கேரக்டரை விட அந்த சலீமா வர நம்ம பங்கஜ் திருப்பதியோட கேரக்டர் ஒரு லைக்கபிளான கேரக்டராக இருந்துச்சு. அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஹீரோயினாக வரவங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக், அதாவது ட்ரூ இன்சிடென்ட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதையாக அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கல. பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள்.